எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கோட பயணம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி திருப்பதிக்கு போகிறோம். ஃபேமிலி ட்ரிப் ட்ரெயின் வழியாக போகிறோம். இந்த முழு பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். நம்ம லேட் பண்ண வேணாம், கிளம்பலாம். ட்ரெயின் இப்போ 10 நிமிஷத்தில் கிளம்பிடும். விலாகில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறோம். வாங்க போகலாம். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. பயணம் இனிதே ஆரம்பம். இங்கே நைனா இருக்கார். நைனா ஒரு கம்பார்ட்மெண்ட்டே வேற கம்பார்ட்மெண்ட் ஏறி உட்கார வச்சு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் வண்டி கிளம்ப போகிற நேரத்தில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இந்த கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அங்கேருந்து அறக்க பறக்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கும். இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னா அரை மணி நேரம் முன்னாடியே வந்தோம். அப்பவும் கம்பார்ட்மெண்ட் வந்து நல்ல வேலை ட்ரெயினே மாற்றி. எங்கள் பாட்டி வந்து வேற யாரோட வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த பியூட்டி அப்போ சரி ஓகே நான் கண்டிப்பேன். இப்போ வந்து நாங்கள் சித்தூர் ரீச் ஆகிட்டோம். இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 72 கிலோமீட்டர் இருக்குது. 1:30 மணிக்கு அங்கே ரீச் ஆகும். இன்னும் 1.5 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. வெயில் வேறு அடிக்கும். வீட்டில் இருந்து கட்டி எடுத்து அந்த காளான் குழம்பு துளசி அடிச்சு நவுத்திட்டு இருக்கான். நானும் துளசியும் ஒரே நான் எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் மாமியார், சின்ன மாமியார், எங்கள் பசங்க 2 பேர், எங்கள் தம்பி எல்லாரும் திருப்பதி வந்துட்டோம். எங்கள் நாத்தனார் பையன். அடுத்தது ரூம் இல்லை, மேலே போகிறோம். நானும் என் பையனும் சாப்பிடணும். இந்த பையன் சின்ன பையனும் நானும் சாப்பிடணும். சாப்பிட்டு அப்புறம் தான் மேலே போவோம். ட்ரெயினில் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது எங்களுக்கு. அதனால நாங்கள் மனசுங்க இல்லாதனால தான் சாப்பிட்டீங்க. எங்கள் அத்தையும் அவங்க சின்ன பையனும் மட்டும் பகுமானமாக இறங்கி கீழே சாப்பிடுவாங்களாம்மா. நாங்கள் ட்ரெயினில் பாதி வச்சு சாப்பிட்ருக்கோமாம்மா. பார்த்துக்கோங்க என்னென்ன கொடுமைன்னு. திருப்பதிக்கு நம்ம தான் சுவாகா வந்திருக்கோம். எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கண்ணாடியை கழட்டிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ட்ரெயின் விட்டு இறங்கியாச்சுங்க ஜங்ஷனில். திருப்பதி ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்த உடனே தரிசன சீட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பில்டிங் இருக்கும். அங்கே வந்து தரிசன சீட்டு வாங்கினோம். இப்போ வந்து முதல்ல எங்கள் அம்மா நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், சரியான வெயிலாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படிங்கிறங்காட்டி எப்போவுமே ரூம் போகிற இடத்துல ரூம் இருக்கான்னு செக் பண்ண போயிருக்கிறாங்க. ரூம் இருந்தது அப்படின்னா நம்ம கொண்டு வந்த அந்த துணி மூட்டைகளையெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு போட்டுங்க. திரும்பி வந்து பஸ் ஏறி போகணும். இங்கிருந்தே பஸ்ஸுக்கு போகிற டிக்கெட் வந்து 2 பஸ் இருக்குது. நார்மல் பஸ் இருக்குது, ஏசி பஸ்ஸும் இருக்குதுங்க. நார்மல் பஸ்ஸுக்கு வந்து அடல்ட் 90, கிட்ஸுக்கு வந்து 50. அதே வந்து ஏசி பஸ் வந்து அடல்ட்டுக்கு 110, கிட்ஸுக்கு வந்து 90. எந்த பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் அதில் ஏசி பஸ்ஸில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்குது. பார்க்கலாங்க. எங்கள் அம்மா போய் ரூம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கால் பண்ணாங்க. ரூம் இருக்குது. 1000 ரூபா ரூமுக்குங்க. இப்போ போய் நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்ப போகிறோம். ரூமுக்கு போயிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் வாங்க. இப்போ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. ஏசி பஸ்ஸுக்கே எடுத்துட்டோம். நார்மல் பஸ்ஸுக்கு எடுத்தோம்னா வந்துட்டு ரிட்டன் டபுள் அப் அண்ட் டவுன் இங்கேயே எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கம்மி பண்ணுவாங்க போல இருக்குது கொஞ்சம். ஆனால் ஏசிக்கு வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. இங்கே சிங்கிள் எடுத்துகிட்டு மறுபடியும் ரிட்டன் வரும்போது எடுக்கணும். நாங்கள் பரவாயில்ல சரி இதுலேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதுலேயே எடுத்துட்டோம். இப்போ வந்து வண்டி கிளம்பிடுச்சு. பஸ் நீட்டாக பஸ் கிளம்பிடுது. இப்போ நம்ம மேலே ஏறிடுது. ஆண்டவரை பார்த்துடுது, காணிக்கையை போட்டுடுது, லட்டு தின்னுடுது. சரியா? பஸ் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா பஸ்ஸுக்குள்ள கொசு இருக்குது. ஏன்னா 3 பேர் உட்காந்து கொசு அடிச்சுட்டு இருக்கிறோம். உலகத்திலேயே இந்த கோயிலுக்குன்னு ஒரு இது இருக்கு. என்ன கதைனா, உங்களுக்கு ஒரு கருத்து நான் சொல்ல போறேன். என்ன கருத்துனா,
ஒரு காணொலியில் கேட்டேன், உலகத்திலே பணக்கார சாமி எந்த சாமி? திருப்பதி சாமி தான். அவர் எப்படி பணக்காரர் ஆகிறாருன்னா, இப்போ நம்ம எல்லா ஊர் கோயில்லையும் பார்த்தோம்னா ஒரு சாமி காலையில் 6 to 12, அதுக்கப்புறம் 4 மணி நேரம் ரெஸ்ட்டு, திரும்பி 4 to 8, அந்த மாதிரி நடையை சாத்தி தான் எல்லா கோயிலும் இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த சாமி மட்டும்தான் நைட்டெல்லாம் தரிசனம் தானாரு. அப்போ சாமியே 12 மணி நேரம் 20 மணி நேரம் உழைச்சாதான் பணக்காரனா ஆக முடியும். இதைத்தான் இந்த திருப்பதிக்கு வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிற கருத்து. புரிஞ்சா மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள, ஏசி பஸ்ன்னு வந்தால் ஒரே சொல்லையா இருக்குது. சொல்லையா? சொல்லன்னா தெரியாதா? சொல்லனா தெரியும், அது என்ன சொல்ல? சொல்லன்னா கொசு, மஸ்கிட்டோஸ். என்ன பாசையாது? போகிற வழிக்கு ஆப்போசிட்டில். இவன் என்ன மாமா டைவா கூட பொழுதன்னைக்கு ரூட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கான்? டைவாவா? டைவா மாமா? அப்படின்னா லவர். அப்படி இல்லாமடா சொல்லுவீங்க. என்ன மாமா? என்ன பாட்டு உனக்கு தெரியும்? கோவிந்தா. முன்னாடி கிவரன் செக் திஸ் ஃபார் மை டிக்கெட் பாபா. பஸ்ஸு கிளம்பி ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆயிருக்கு. வந்து பஸ்ஸில் இருக்கிற எல்லாரையும் செக் பண்ணணும், லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணணும். பொழுதன்னைக்கு இதே ஏறி இறங்கி இதே வேலையாக இருக்குது. பாருங்க, இங்கே செக் பண்ணுறாங்க. ஜென்ஸ் தனியாக, லேடிஸ் தனியாக, தனித்தனியாக ஒன்று ஒன்றா பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறாங்க போல இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறி இங்கெல்லாம் செக் பண்ணுறாங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க. நான் போட்டிருக்கேன் ஒலிக்கு திட்டி. சென்ற வீடை மனமே. பேக் வந்துருச்சு, ஸ்கை பேக். Camera is not allowed. மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போகணுமா இப்போ ஃபஸ்ட்டு? மாமாக்கு அம்மா இங்கே ஒரு டைம் வந்து பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டோம்ல, இந்த கடையில் பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டு இங்கே ஜீப் நின்றுட்டு இருந்துச்சு. இங்கே இருந்தால் ஜீப் ஏறி போனோம். தெரியலையே. இரு, பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கி நாங்கள் வந்து இப்போ பஸ்ஸை விட்டு இறங்கி மொட்டை அடிக்கிற இடத்த தேடிட்டு இருக்கோம். அம்மா எங்கே இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கோம், எங்கே இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சிச்சா இல்லையாம்மா? தெரியலையா? பார்க்கலாம், இரு அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அங்கே போகணும்னு நினைக்கிறேன். காரில் வந்திருந்தா இங்கே வரைக்கும் வந்திருக்கலாம். ரைட்ல எப்படி நேரா போகணும்? நேரா போய் ரைட் சைடுல அவர்னால இழிச்சு போடுவாரா? அங்கே வந்து மொட்டை அடிச்சுட்டு ஃப்ரீ தரிசனம் போகிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர். அதுக்கு வந்து இந்த வண்டியில் போகிறோம். இந்த வண்டிக்கு வந்து 300 ரூபா விட்டுருக்காங்க. இங்கேருந்தா வந்து ஃப்ரீ தரிசனம். அதுக்கு வந்து லைனில் நிற்கணுமாம்மா. லைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு சம்பவம் என்னன்னா, நாங்கள் 9 பேர் வந்தோம்ல. 9 பேர்த்தில் நான், எங்கள் அத்தை பையன், மாப்பிள்ளை, தாத்தன், அப்புறம் எங்கள் பாட்டி 2 பேர், 5 பேர் முன்னாடி நடந்துட்டு இருந்தோம். இவங்க 4 பேரும், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் மாமா, என் தம்பி, இவங்க 4 பேரும் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. பின்னாடி வந்துட்டு இருக்கையில் எங்களை விட்டுட்டாங்க. எங்களை விட்டுட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கையில அப்படியே ஆஃப் பண்ணி அடைச்சி அப்படியே கொண்டு போய் ஒரு ரூம்குள்ளே அடைச்சிட்டாங்க. நாங்கள் இப்போ முன்னாடி வந்தால் கொஞ்சம் தூரம் வந்து இந்த பேகு, அப்புறம் செல்ஃபோனு, இதுகளெல்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. இதில் என்ன பண்ணிட்டோம்னா, செருப்பு விட்டுக்கலாம், உள்ளே கொண்டு போய் விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு செருப்பு தொட்டே வந்துட்டோம். இப்போ செருப்பு போடுறதுக்கு வழி இல்லாமல் ஒரு நல்ல வேலை ஒரு பேக் கொண்டு வந்தோம். நம்ம அந்த மைக்கு எல்லாம் வைக்கிறதுக்கு அந்த பேக்குள்ளேயே அப்படியே போட்டு அடைச்சே வச்சுருக்குறோம். அம்மா அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு பேக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பணும். நாங்கள் வரசா முன்னாடி வந்துட்டோம். அதனால் இப்போ வெயிட் பண்ணி உட்காந்துக்கிட்டோம்.
இந்த வீடியோ இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து இந்த பொருளெல்லாம் கொடுக்கணும். செல்ஃபோனு லக்கேஜ் எல்லாம் எங்களுது பேகு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணும். ஏன்னா செல்ஃபோன் கொடுத்தாச்சுன்னா அப்புறம் அங்கே அவங்க எங்கே வராங்கன்னு தெரியாதுங்கிறனால தான் சரி வெயிட் பண்ணி அவங்க கூட ஜாயின் ஆனதுக்கப்புறம் செல்ஃபோனெல்லாம் கொடுத்து போட்டு இப்போ நம்ம திருப்பதி சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. நல்ல ஒரு சிறப்பான தரிசனம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறனால சரியான கூட்டம். நேற்று சாயங்காலம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு எங்களை அந்த ரூம்குள்ளே அடைச்சாங்க. இன்றைக்கி சாயங்காலம் இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு தான் திறந்து விட்டாங்க. சாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடுச்சுங்க. இதில் ஒரே ஒரு தப்பு என்ன நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செருப்பு வந்து வெளியிலே கழட்டி விட்டு வந்துடணும். லைனில் நின்னதுக்கப்புறம் செருப்பு கழட்டி விடுறதுக்கு வழி இல்லாமல் ரொம்ப தேடி அதுக்கப்புறம் எப்படியோ பேக்கில் வந்து இந்த கொண்டு வந்த பேக்கில் வந்து எங்கள் ஷூ செருப்பெல்லாம் அடைச்சி வச்சு கொண்டு போய் லக்கேஜ் வைக்கிற இடத்துல வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் நீங்கள் யாராவது வர்றீங்க, திருப்பதிக்கு வர்றீங்க அப்படின்னா செருப்பு லக்கேஜ் எல்லாம் முதலே வச்சுட்டு வந்துடுங்க. ரூம்லேயே வச்சுட்டு வந்துடுங்க. நம்ம இப்போ கீழே போகலாம். சரிங்களா? வாங்க. மேலே வரும்போது இந்த ஏசி பஸ்ஸில் வந்தோம். இப்போ வந்து நார்மல் பஸ்ஸில் போகிறோம். நார்மல் பஸ்ஸுக்கு வந்து 9 பேத்துக்கு 810 ரூபா. இந்த பஸ் தான் சப்தகிரி எக்ஸ்பிரஸ்.